ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் வந்து 2001 to 2019 வரைக்கும் கேட்ட அந்த ஓல்டு கொஸ்டின் யூனிட் 1ல் மட்டும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வந்து கிட்டத்தட்ட 2 பார்ட்டாக வந்து போட போகிறேன். ஃபஸ்ட் பார்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ப்ரிப்பேர் ஆனோடனே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போகிறேன். ஓகே, இப்போ வந்து யூனிட் 1ல் 2001 to 2019 டிஆர்பி கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் அது வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த ரைட்டர்ஸ் இஸ் chronologically கரெக்ட் அக்கார்டிங் டு தேர் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஃபஸ்ட் யார் பிறந்தா, செகண்ட் யார் பிறந்தா, தேர்ட் யார் பிறந்தா, ஃபோர்த் யார் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இதில் வந்து அந்த ஆர்டர் வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ சாசர், சிட்னி, பேக்கன், மார்லோ. ஆப்ஷன் பி சாசர், பேக்கன், மார்லோ, சிட்னி. ஆப்ஷன் சி சாசர், மார்லோ, பேக்கன், சிட்னி. அப்புறம் வந்து ஆப்ஷன் டி சாசர், சிட்னி, மார்லோ, பேக்கன். எல்லாருமே மேக்ஸிமம் என்ன தான் சொல்லுவீங்க, சாசர் தான் ஃபஸ்ட்டு பிறந்தான்னு சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுப்பீங்க. ஆனால் பாருங்கள், 4மே சாசர் கொடுத்துட்டான். ஸோ செகண்ட் யார் அப்படின்றதான் இங்கே மெயின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாசர், சிட்னி, பேக்கன், மார்லோ. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். மேட்ச் த ஃபாலோவிங் தான் அப்படி போயிடுச்சு ஸ்பெல்லிங்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐம் ஸோ சாரி. MATCH தான் ஸ்பெல்லிங் வரும். MATVHன்னு போட்டேன். அது வந்து தெரியாமல் நைட் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து இந்த சைடு வந்து அரிஸ்டாட்டில், லாங்கினஸ், ஹொரேஸ், டான்டே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா அரிஸ்டாட்டிலுக்கு நேராக சப்ளைம் கொடுத்துருக்காங்க, லாங்கினஸ்க்கு நேராக பொயட்டிக்கா, ஹொரேஸ்க்கு நேராக டிவைன் காமெடி, டான்ட்டுக்கு நேராக பொயட்டிக்ஸ். இதை வந்து கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ். நம்ம டிஆர்பியில் கேட்ட 2001லேருந்து 2019 வரைக்கும் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ். ட்ரை பண்ணுங்கள், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வந்து ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டிலுக்கு வந்து பொயட்டிக்ஸ் வரும், லாங்கினஸ்க்கு வந்து சப்ளைம் வரும், ஹொரேஸ்க்கு வந்து பொயட்டிக்கா வரும், டான்ட்டுக்கு வந்து டிவைன் காமெடி. திரும்ப சொல்கிறேன், அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ், லாங்கினஸ் சப்ளைம், ஹொரேஸ் பொயட்டிக்கா, டான்ட் வந்து டிவைன் காமெடி. இதுதான் வந்து ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டிவோன்ஷேர் ப்ரொனன்சியேஷன் யூஸ்டு பை. டிவோன்ஷேர் ப்ரொனன்சியேஷன் வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ T.S. எலியட், ஆப்ஷன் பி மில்டன், ஆப்ஷன் சி ட்ரைடன், ஆப்ஷன் டி ஸ்பென்சர் அண்ட் ஷேக்ஸ்பியர். திரும்ப நல்லா கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. டிவோன்ஷேர் ப்ரொனன்சியேஷன் யூஸ்டு பை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எத்தனை பேர் வந்து ஷேக்ஸ்பியர் அண்ட் ஸ்பென்சர் நினச்சிங்களோ அது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மியூசியஸ் வாஸ் அ டேஷ். மியூசியஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ரோமன் போயட், ஆப்ஷன் பி இட்டாலியன் போயட், ஆப்ஷன் சி கேன்டர்பரி டேல்ஸ், ஆப்ஷன் டி லெஜெண்டரி க்ரீக் போயட்.
திரும்ப சொல்கிறேன், மியூசியஸ் வாஸ் டேஸ் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 செகண்ட் பாருங்கள். ஓகே, லெஜெண்டரி க்ரீக் போயட்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டான்சிங் சாங்கை வந்து எட்டிமாலஜிக்கலி மீனிங்கில் வந்து எதை குறிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பேலட், ஆப்ஷன் பி சானட், ஆப்ஷன் சி லிரிக், ஆப்ஷன் டி எப்பிக். நல்ல கொஸ்டின்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள். வாட் டஸ் அ டான்சிங் சாங் எட்டிமாலஜிக்கலி மீன்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி லிரிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த ஆத்தர் ஆஃப் அஸ் பொயட்டிகா இஸ், அந்த ஆஃப் அதான் இந்த தூக்கத்தில் டைப் பண்ணும்போது இந்த ஆத்தர் ஆஃப்க்கு வந்து பாஃப்னு போட்டுட்டேன், சாரி, ஆஃப்னு மாற்றிங்க. த ஆத்தர் ஆஃப், அது பாஃப் இல்லை, ஆஃப். த ஆத்தர் ஆஃப் அர்ஸ் பொயட்டிக்காவோட ஆத்தர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிளாட்டோ, ஆப்ஷன் பி ஹொரஸ், ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் டி லாங்கினஸ். அர்ஸ் பொயட்டிக்காவோட ஆத்தர் ஆப்ஷன் சி. ஆன்சர் வந்து அரிஸ்டாட்டில் கிடையாது. ஆப்ஷன் பி ஹொரேஷ், அதான் வந்து ஆன்சர் வந்து அர்ஸ் பொயட்டிக்காவோட ஆத்தர் வந்து ஹொரேஷ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வால்யூம் 1 வந்து வந்துட்டுருக்கு. யூனிட் 1 தான் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது, படிச்சிருக்கவும் மாட்டீங்க. ஸோ சேஸ் இஸ் டேஷ், a ballad, a song, a dance, a story. Answer is a ballad. சேஸ் வந்து ஆன்சர் வந்து ballad. நோட் பண்ணிக்கோங்க. இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் த சானட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து சானட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சானட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சிட்னி, ஷேக்ஸ்பியர், தாமஸ் வைட், ஸ்பென்சர். சானட் நிறைய யூஸ் பண்ணது தான் ஷேக்ஸ்பியர், சிட்னியும் கிடையாது, ஸ்பென்சரும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தாமஸ் வைட். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அனதர் டாபிக் வந்து பார்க்கலாம். இதில் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த ஜென்ரல் பிளான் ஆஃப் த ஃபேரி குயின் இஸ் எக்ஸ்பவுண்டட் இன் த ஆத்தர்ஸ் லெட்டர் டு. அந்த ஃபேரி குயினில் வந்து எக்ஸ்பவுண்டட் லெட்டர் வந்து அவர் ஆத்தருக்கு வந்து நம்ம லெட்டர் வந்து எழுதியிருப்பார் நம்ம ஃபேரி குயினில் இருந்து. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குயின் எலிசபெத்துக்கா, சர் வால்டர் லிலேக்கா, சர் வால்டர் ஸ்காட்டுக்கா, இல்லை ஆல்ஃபர்ட் நாய்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகே, கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் பி, சர் வால்டர் ரிலே. Dash founded the Society of the Knights of the Round Table. சொசைட்டி ஆஃப் நைட்ஸ் ரவுண்ட் டேபிள் எங்கே வந்து யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிங் ஆர்த்தரா, கிங் ஆல்ஃபர்டா, சர் தாமஸ் மோலரியா, சர் பெட்டிவிரா. ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிங் ஆர்த்தர் தான் அந்த ரவுண்ட் டேபிள், அந்த அப்படி ஒரு கல்ச்சர்.
அடுத்து வந்து ஃபேரி குயின் புக் ஒன் டீல்ஸ் வித் த அட்வென்ச்சர் ஆஃப். ஃபேரி குயின் புக் ஒன் வந்து எந்த அட்வென்ச்சரை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெட் கிராஸ் நைட்டா, நைட் ஆஃப் டெம்பரன்ஸா, சர் கேலிடோரா, ஆர்டிகிள் ஆஃப் நைட்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரெட் கிராஸ் நைட். To fashion a gentle manner noble person in virtuous gentle discipline was the poet's invention when he wrote. Option A, Fairy Queen. Option B, Dr. Faustus. Option C, Prologue to the Canterbury Tales. Option D, Songs and Sonnets. Option A answer, a Fairy Queen. Fairy Queen is an allegory, ode, sonnet, elegy. Answer option A, allegory. The shipman is the owner of a vessel called, அந்த prologue to the Canterbury Talesல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The shipman is owner of the vessel called. அவர் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அந்த வெசலில் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பால்டிக், மெடிலைன், விக்டோரியா, பிரின்சஸ். Who is the most at in Canterbury Tales? He is the host. Host யார்? ஹாரி பெய்லியா, ஹாரி பில்லாமிர்சாம், ஜான் பெய்லியா, நார்தன் பெய்லியா? Answer option B, Harry Bailey. The pilgrims are on their way to the shrine dash of Thomas Becket, Saint Luke, Samuel Becket, Saint Jerome. Answer option A, Thomas Becket. ஓகே, இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஒய்ஃப் ஆஃப் பாத்துக்கு வந்து எத்தனை ஹஸ்பண்ட் சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினில். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 5 ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். இது எங்கே வருது, இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து கேரக்டர் எந்த பிளேயில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபேரி குயின், கேண்டர்பரி டேல்ஸ், அப்புறம் வந்து அப்பாலஜி ஃபார் போயட்ரி, ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், கேண்டர்பரி டேல்ஸ். அப்புறம் வந்து இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத் டீல்ஸ் வித் ஹர், ஒய்ஃப் ஆஃப் பாத் டீல்ஸ் வித் எந்த ஆத்தரோட டீல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் இந்த கேரக்டர் கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. சாசர், ஸ்பென்சர், அப்புறம் வந்து மேத்யூ அர்னால்டு, ஆண்ட்ரி மார்வல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கே தெரியும் சாசர் தான். அடுத்து வந்து அமங் த ஃபாலோயிங் ஹூ இஸ் நாட் ப்ரைமரிலி ப்ளே ரைட்ஸ்க்கு தான் ரைட்ஸ்ன்னு போட்டேன். சாரி ப்ளே ரைட்ஸ் தான் வரும். அமங் த ஃபாலோயிங் ஹூ இஸ் நாட் ப்ரைமரிலி ப்ளே ரைட்ஸ். சாசரா, டெக்கரா, வெப்ஸ்டரா, மார்லோவான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒருத்தர் மட்டும் ப்ரைமரி ப்ளே ரைட்டர் கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசர். மற்ற எல்லாருமே டெக்கர், வெப்ஸ்டர். ஹூ கால்டு சாசர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி? யார் வந்து சாசரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி ஸ்பென்சர், அர்னால்டு ஜான்சன். ஆன்சர் இஸ் ஸ்பென்சர். ப்ரொலாக் டு த கேண்டர்பரி கொஸ்டின் 2001 வந்து கேட்டிருந்தாங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்னு. ஜாஃபரி சாசர், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் சிம்பிள் அப்படி போட்டிருக்கேன். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ஆஃப் எபித்தலாமைன்? இந்த கீழே வர ஸ்டேட்மெண்ட்டில் எபித்தலாமைனோடதில் எது வந்து எந்த எலமெண்ட் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போயம் எபித்தலாமிஷன் ஓட், அது வந்து ஒரு ஓடு, எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் அபவுட் த வெட்டிங் டேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். மியூசிக்கல் அண்ட் விஷுவல்
செலிப்ரேஷன், அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது 3மே வந்து கண்டிப்பாக எபித்தாலமேனில் வந்து இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் கிடையாது. த போயம் வித் ஃபியர் ஆஃப் இல் ஓமன், இது வந்து கிடையவே கிடையாது எபித்தாலமேனில். புரோத்தலாமேனில் ரெண்டுலேயுமே வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வந்து எலிசபெத் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12 ஜூன் 1594 19 ஜூன் 1594 இல்லை 11 ஜூன் 1594 அப்படி இல்லைனா 25 ஜூன் 1594 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எலிசபெத்துக்கும் ஸ்பென்சருக்கும் நடந்த மேரேஜ் டேட் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 11 ஜூன் 1594. In Spenserian stanza, the last 9th line have stole syllabus. It is called, and the last 9th line வந்து stole syllabus. It is called option A, Alexandrian. Spencer was buried beside Dash in Westminster. ஸ்பென்சர் வந்து யாருக்கு பின்னாடி இறந்ததுக்கப்புறம் பரி பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாசர், சிட்னி, சார்ல்ஸ் லாம்ப், ஷேக்ஸ்பியர். சாசர் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ சாசர். Epithalamion is an ballad, marriage hymn, epic, elegy. எபித்தாலமேன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மேரேஜ் ஹிம். நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா, இது வந்து இது வந்து த லவ் போயம் ஆஃப் ஸ்பென்சர் இஸ் லவ் போயம். ஸ்பென்சரோட லவ் போயம் என்னன்னு கேட்குறாங்க. அஸ்ட்ரோ புரோத்தலாமேன் டேஸ் டிஸ்கிரைப் பை த ஸ்பென்சர் அஸ் மை மோஸ்ட் கைண்ட்லினஸ். ஸ்பென்சர் வந்து புரோத்தலாமேனில் மோஸ்ட் கைண்ட்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவார்னு பார்க்கலாம். குயின் எலிசபெத் லண்டன் நியூஸ் ஹிஸ் ஒய்ஃப். மேக்ஸிமம் எல்லாரும் ஹிஸ் ஒய்ஃப்னு தான் போட்டிருப்பீங்க. ஆனால் ஆன்சர் வந்து லண்டன். The earlier English words were written to eulogize a person or author of music of poetry. Yes, answer on the option A. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து இது பார்ட் 1 தான். பார்ட் 2ல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது யூனிட் 1லே 2ஆக பிரித்து வீடியோ போட போகிறேன். இது வந்து பார்ட் 1. அப்புறம் அதையும் சேர்த்து போட்டிருந்தா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் கிட்ட போயிடும். அதனால தான் பிரித்து போடுறேன். ஸோ பார்ட் 1 இது. பார்ட் 2 யூனிட் 1ல் என்னென்ன கொஸ்டின் மீதி இருக்கிற டாபிக்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நெகட்டிவ் இது இருந்துச்சுன்னா. ஸோ இப்படியே போவோம். யூனிட் 1 முடிச்சுட்டு அப்புறம் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? Thank you so much for your love and support. Thank you. Keep supporting my channel.